என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். அடையாறில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, போலீசார் விசாரணையில் இதுவரை சீசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை என்றும், வேளச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறித்த வழக்கிற்காக இவரை தேடி வந்தோம் என கூறினார். துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட்டதால் தற்காப்புக்காகவே காவலர்கள் ரவுடி சீசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தனர் என அவர் விளக்கம் அளித்தார். ராஜா அலியா சீசிங் ராஜா, இவர் ஒரு A+ கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட். இவர் சிட்லப்பாக்கம்ல ஹெச்எஸ் இவரோடது இருக்கு. இவர் கடந்த 8வது மாசம் வேளச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு. அதுல துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸ். அதுல 8வது மாசத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம். இவர் கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க. நேற்று காலையில செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு நம்ம வேளச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்ல, சும்மா டாச் பண்றாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலா காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டர்ல இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு. அது ஒரு லக்கியா அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேல படல, 2மே அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்னு சைட் விண்ட்ஷீல்ட்லயும், இன்னொன்னு மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம 2 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். பிராட் டெட் சொல்றாங்க. எங்களோட விசாரணையில இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க.